தூய ஆவியானவரே, உம்மை வரவேற்கிறோ. உந்தன் மகிமையா அசைவாடிடும், உம் கிருபையா நீரப்பேடும். உந்தன் மகிமையா அசைவாடிடும், உம் கிருபையா நீரப்பேடும். தூய ஆவியானவரே, உம்மை வரவேற்கிறோ. உந்தன் மகிமையா அசைவாடிடும், உம் கிருபையா நீரப்பேடும். ஆண்டவரும் உலக இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே உங்கள் ஒவ்வொருவரையும் நான் வாழ்த்துகிறேன். கர்த்தருடைய இரக்கத்தினாலும் அவருடைய மகா பெரிய அன்பினாலும் நம்மை இதுவரை நடத்தி கொண்டிருக்கிறார். 2025 ஆண்டிலே 11 மாதங்களை கடந்து 12வது மாதத்திலே காலடி எடுத்து வைக்கும்படியாயும் பலனையும் கிருபைகளையும் ஆசீர்வாதங்களை தந்தவர் இந்த நாளிலும் கூட உங்களோடு பேசும்படியாய் அவர் காத்து கொண்டிருக்கிறார். உங்களோடு பேசும்படியாய் என் தேவன் உங்கள் அருகிலேயே நிற்கிறார். அவர் சொன்ன வார்த்தையும் அவர் என்னோடு பேசின வார்த்தைகளும் மிக ஞானமாயும் புத்தியாயும் இருந்ததைக் கண்டு நான் மனமகிழ்ச்சி அடைந்தேன். 11 மாதங்களை கிடக்க பண்ணின தேவனுக்கு நன்றி பலி செலுத்தி கொண்டிருக்கும் பொழுது அவர் சொல்லுகிற வார்த்தை மிகவும் ஆசீர்வாதமாய் இருந்தது. தேவன் பேசின வார்த்தை, என்னை உறுதியாய் பற்றி கொண்டவர்களை, அவர் சொன்ன வார்த்தை, என்னை உறுதியாய் பற்றி கொண்டவர்களை நான் கைவிடுவதில்லை. என்னை நம்பி இருக்கிறபடியால், அவர்கள் என்னை நம்பி இருக்கிறபடியால் நான் அவர்களை பூர்ண சமாதானத்தோடு காத்துக்கொள்ளப் போகிறேன் என்று சொன்னார். அந்த வார்த்தை எனக்கு மிகவும் மன மகிழ்ச்சியாக இருந்தது. ஆம் பிரியமானவர்களே, வேதமும் அப்படி சொல்லுகிறது. ஏசாயா 26:3 சொல்லுகிறது, உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவன் உம்மையே நம்பி இருக்கிறபடியால் நீர் அவனை பூர்ண சமாதானத்தோடு காத்துக்கொள்கிறீர் என்று. கர்த்தரை என்றென்றைக்கும் நம்புங்கள், கர்த்தராகிய யெகோவா நித்திய கண்மலையாயிருக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. ஆம் பிரியமானவர்களே, நம்புங்கள், கர்த்தரை நம்புங்கள். ஒருபோதும் அவர் நம்மை கைவிட மாட்டார். இமைப்பொழுது உன்னை கைவிட்டேன், ஆனால் மிகுந்த இரக்கத்தினால் உன்னை சேர்த்து கொண்டேன் என்று சொன்ன தேவன் இப்பொழுதும் மழைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாதென்ற வார்த்தையோடு உன் அருகிலே நிற்கிறார், உன் பக்கத்திலே நிற்கிறார். நீங்கள் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற, ஜெபித்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு பக்கத்திலும் நின்று கொண்டிருக்கிறார். பரிசுத்த ஆவியானவராய் தேற்றரவாளனாய் உங்கள் அருகிலே நிற்கிறார். உங்களை ஆற்றி தேற்றும்படியாய் ஈசா என்னும் அடிமரத்திலிருந்து வேர் தோன்றி அது கிளை எழும்பி என்று வேதம் சொல்லுகிறது. ஆம் பிரியமானவர், அந்த ஈசா என்னும் அடிமரம், அந்த வேர் உங்கள் பக்கத்திலே நிற்கிறது, உங்கள் பக்கத்திலே நிற்கிறது. அவருடைய அபிஷேகம் உங்களை மூடப்போகிறது. தேவன் சொல்லுகிறார், இந்த நாளிலும் அவரை உறுதியாய் பற்றி கொண்டவர்களை அவர் பூர்ண சமாதானத்தோடு காத்துக்கொள்கிறாராம். 2025 ஆண்டிலே ஈசா என்னும் அடிமரம், அதில் துளிர் தோன்றும், அதில் ஒரு வேர் தோன்றும் என்று வேதம் சொன்னபடி அந்த வேர் உங்களை கடைசி வரை நடத்தும். அதுதான் உங்களோடு இருக்கிறது. ஆம் பிரியமானவர்களே, உங்கள் கசப்பான வாழ்க்கையை மாற்றுகிற தேவன் உங்கள் அருகிலேயே நிற்கிறார் என்று அவர் சொல்லுகிற வார்த்தை. உம்மை உறுதியாய் பற்றி கொண்டவர்களை அவர் பூர்ண சமாதானத்தோடு காத்துக்கொள்கிறாரா? என்றைக்கும் அவரை உறுதியாய் பற்றிக்கொள்ளுங்கள். நம்புவேன் என்று சொல்லுங்கள். என் இயேசுவை நம்புகிறேன் என்று சொல்லுங்கள். அவர் பக்கத்தில் இருக்கிறார் என்று நான் நம்புகிறேன் என்று சொல்லுங்கள். அந்த நம்பிக்கை வீண் போகாது, ஒருபோதும் வீண் போகாது. உங்கள் அருகிலே நிற்கிற என் ஆண்டவரை நீங்கள் விசுவாசிங்கள். அவர் தேற்றரவாளனாய் உங்கள் அருகிலேயே நிற்கிறார். எனக்கு அப்படிப்பட்ட வார்த்தைகளை பேசினார். உன் அருகிலே நிற்கிறேன், நீ என்னை உறுதியாய் பற்றி கொண்டபடியால் நான் உன்னை பூர்ண சமாதானத்தோடு காத்துக்கொள்கிறேன் என்று வாக்கு பண்ணினார். அந்த வார்த்தை எனக்கு மிகவும் மனமகிழ்ச்சியாக இருந்தது. இந்த ஆண்டிலும் கூட தேவன் நம்மை கரம் பிடித்து நடத்தினார் என்பதை நான் நம்புகிறேன். ஒவ்வொரு நாளும் கரம் பிடித்து நடத்தினார். ஆச்சரியமான வழியிலே நடத்தினார். நான் பயப்படுகிற காலம் உண்டு. சில நேரத்தில் பயப்படுவேன். ஆனால் சங்கீதக்காரன் சொல்லுகிறதைப் போல நான் பயப்படுகிற நாளிலே கர்த்தரை நம்புவேன்.
கர்த்தரை நம்புவேன், அவர் பார்த்து கொள்ளுவார். யெகோவா தேவன் நித்திய கண்மலையாய் இருக்கிறவர், அவர் பார்த்து கொள்ளுவார். அவர் என்னை கைவிட மாட்டார் என்ற அந்த நம்பிக்கையோடு இருப்பேன். அதே நம்பிக்கையில்தான் இந்த 11 மாதங்களை கடந்து முடித்திருக்கிறேன். உங்களுக்கும் அதே தான் சொல்லுகிறேன். நித்திய கண்மலையாகிய கர்த்தர் யெகோவா உங்களோடு இருப்பார், நடத்துவார். இந்த 12வது மாதத்தில் நடத்துவார். அநேக தேவைகள் இருக்கும், அநேக பிரச்சனைகளும் கூட இருக்கலாம். ஆனால் வருகிற நாட்கள் மிகுந்த நன்மையின் நாட்களாக இருக்கும். விசேஷித்த ஆசீர்வாதங்களோடு நடத்தப்படுவீர்கள். இதுவரை எதிர்பார்த்திருக்கிற காரியங்களை கூட நன்மையாய் முடித்து தரப்போகிறார். நீங்கள் எதிர்பார்த்து காத்திருந்த காரியங்களை ஆசீர்வாதமாய் நடத்தி தரப்போகிறார். இந்த 12வது மாதத்திலேயே உங்களுக்கு நன்மைகள் ஆரம்பித்துவிடும். புதிய ஆண்டில் நன்மைகள் கிடைக்கும் என்று எதிர்பார்க்கிற உங்களுக்கு கர்த்தர் சொல்லுகிறார், இந்த 12வது மாதத்திலேயே உங்களுக்கு நன்மைகள் தொடர ஆரம்பித்துவிடும். இந்த 12வது மாதத்திலே உங்களுக்கு விசேஷித்த ஆசீர்வாதங்கள் தொடர ஆரம்பிக்கும். புதிய நன்மை, புதிய கிருபையை கொடுத்து நடத்தப் போகிறார். உங்கள் குடும்பத்தில் ஒரு ஆச்சரியமான காரியங்களை கர்த்தர் நடத்தப் போகிறார். விசுவாசிங்கள். கர்த்தர் சொல்லுகிறபடி உறுதியாய் அவரை பற்றி கொண்டு அவரையே நம்பி இருங்கள். அவர் பூரண சமாதானத்தை உங்களுக்கு தரப்போகிறார். இந்த ஆண்டிலே எந்த அளவுக்கு உங்களை நடத்தினாரோ அதை காட்டிலும் ஒரு மேன்மையான ஆசீர்வாதத்தைத்தான் அடுத்த ஆண்டில் அவர் நடத்துவார். அந்த நடத்துதலை இந்த 12வது மாதத்திலேயே நீங்கள் ஆரம்பிக்கப் போகிறீர்கள். 12வது மாதத்திலேயே அந்த ஆசீர்வாதங்கள் உங்களுக்கு தொடங்க ஆரம்பித்துவிடும். நீங்கள் வேணால் கர்த்தரை நம்பி காத்திருங்கள். அவர் செய்கிற காரியத்தை இந்த கடைசி மாதத்திலேயே நீங்கள் அனுபவிக்கப் போகிறீர்கள். அந்த மனமகிழ்ச்சியின் செய்தியை கேட்கப் போகிறீர்கள். தடைகள் உடைகிறதை பார்க்க போகிறீர்கள். ஒவ்வொருவருக்கும் நல்ல செய்திகள் வருகிறதை கேட்கப் போகிறீர்கள். 12வது மாதத்திலே தேவன் உங்களை மிகுந்த நன்மையோடு நடத்துவார். 2025 கர்த்தர் எனக்கு இதை செய்ய போகிறேன் என்று சொன்னாரே, இதுவரை நடக்கவில்லையே என்று நீ சோர்ந்து போக வேண்டாம், நம்பிக்கை இழந்து போக வேண்டாம். நீ நம்புகிற கர்த்தர் உன் அருகிலே இருக்கிறார். உன் நம்பிக்கை வீண் போகாது என்று சொன்ன கர்த்தர் உன் அருகிலேயே நிற்கிறார். 12வது மாதத்தில் மிகுந்த நன்மைகளோடு மிகுந்த ஆசீர்வாதங்களோடு உங்களை நடத்தப் போகிறார். ஒவ்வொரு நிமிடம் நீங்கள் அவரை நம்புங்கள். ஒவ்வொரு நொடியும் நீங்கள் அவரை நம்புங்கள். இயேசு உங்கள் அருகிலே இருக்கிறதை உணர்ந்து அவரோடு பேசிக்கொண்டே இருங்கள். அவரோடு உறவாடிக்கொண்டே இருங்கள். 12வது மாதத்தில் உங்களுக்கு நன்மைகள் ஆரம்பிக்க புதிய ஆசீர்வாதங்கள் ஆரம்பித்துவிடும். விசுவாசிக்கிறவன் பதறான். நீங்கள் நம்புங்கள், கர்த்தர் நடத்துவார். எவ்வளவு பெரிய போராட்டங்களும் பிரச்சனைகளும் வந்தாலும் என் தேவன் உங்களோடு இருக்கிறபடியால் நீங்கள் அசைக்கப்படுவதில்லை. யெகோவா நித்திய கண்மலையானவர் உங்கள் அருகிலே இருப்பார். அவர் உங்களை பூரண சமாதானத்தோடு காத்துக்கொள்ளப் போகிறார். 12வது மாதத்தில் நடக்கப் போகிற எல்லா நன்மைகளையும் நீங்கள் பார்த்து ஆச்சரியப்பட போகிறீர்கள். புதிய ஆண்டிற்கு முன்பாகவே எல்லா நல்ல செய்திகளும் உங்களுக்கு தேடி வரும். நான் ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் என்னோடு பேசின அந்த அபிஷேகம் உள்ள வார்த்தைகளைத்தான் உங்களுக்கு சொல்லுகிறேன். வேத வசனத்தின் மூலமாய் கர்த்தர் பேசினார். வேத வசனத்தின் மூலமாக அவருடைய சத்தத்தை உணர ஆரம்பித்தேன். ஆம் பிரியமானவர்களே, அவரை உறுதியாய் பற்றி கொண்ட ஜனங்கள் அவரையே நம்பி இருக்கிறபடியால் அவர்களை தேவன் பூர்ண சமாதானத்தோடு காத்துக்கொள்ளுவேன் என்று வாக்கு பண்ணியிருக்கிறார். இந்த ஆண்டு முழுவதும் உங்களை நடத்தினதை காட்டிலும் நாளத்தனையான ஆசீர்வாதங்களோடு உங்களை நடத்துவார். நீங்கள் தோற்றுப்போன இடத்திலும் வெட்கப்பட்ட இடத்திலும் மாற்றி ஒரு புதிய நன்மை வரும். உங்கள் உறவுகளுக்கு முன்பாகவே நீங்கள் அவமானப்பட்டது, உங்கள் சொந்தங்களுக்கு முன்பாகவே நீங்கள் அவமானப்பட்டதை மாற்றி ஆகாததென்று தள்ளப்பட்ட கல் தலைக்கு மூளைக்கல்லாய் மாறப்போகிறது. யார் யார் உங்களை நிந்தித்தார்களோ, துன்பப்படுத்தினார்களோ, அவர்கள் எல்லாருடைய கண்களுக்கு முன்பாக உங்களை காண்டாமிருகத்துக்கு ஒப்பான பலத்தோடு மாற்றப் போகிறார். நீங்கள் பார்க்க போகிறீர்கள். இந்த 12வது மாதத்திலே அவரை உறுதியாய் பற்றி கொள்ளுங்கள். நித்திய கண்மலையானவர் யெகோவா உங்கள் அருகில் இருப்பார், நடத்தப் போகிறார். நீங்கள் பார்க்க போகிறீர்கள். வருகிற கிறிஸ்துமஸ் புத்தாண்டை மிகுந்த மகிழ்ச்சியாய் நடத்தும்படி கர்த்தர் உதவி செய்ய போகிறார். நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். எல்லா மகிமைக்கும் கனத்திற்கும் பாத்திரரே, சர்வ வல்லமையில் எங்கள் தேவனை, இதுவரை நடத்தி வந்த தேவன் நீர், இனிமேலும் எங்கள் ஜனங்களை நீர் தாங்கி சுமந்து தப்புவித்து நடத்தும்படியாக நான் ஜெபிக்கிறேன். எரேமியா 1:8 நீர் சொன்னபடி நீர் அவர்களை காக்கும்படி அவர்களோடு இருக்கிறீர் சுவாமி. ஆமாண்டவரே, நீர் அவர்களோடு இருக்கிறபடியால் நன்றி. அவர்களை சுற்றிலும் வேலி அடைங்க. இந்த ஜனங்கள், இந்த ஜெபத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு ஜனங்களுக்குள்ளேயும்
ஒரு அபிஷேகத்தை ஊற்றுங்க. இந்த ஜெபத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு வீடுகளிலும் ஒரு தேவ பலன் இறங்கட்டும் சாமி. ஒரு வெளிச்சம் அந்த வீடுகளுக்குள்ளே கடந்து வரட்டும். இருள் விலகட்டுமாய் ஜெபிக்கிறேன். கடன் பிரச்சனைகள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே விலகட்டுமாய் நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, தேவையில்லாத போராட்டங்கள், கஷ்டங்கள், துன்பங்கள், தொல்லைகள், வேதனைகள் எல்லாம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் அந்த வீடுகளிலிருந்து வெளியேறட்டுமாய் நான் ஜெபிக்கிறேன் சாமி. மன உளைச்சல்கள், போராட்டங்கள் இவைகளை எல்லாம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நான் கடிந்து ஜெபிக்கிறேன். இந்த மாதத்தில் அடியெடுத்து வைத்திருக்கிறவர்கள் ஒவ்வொருவரையும் என் தேவன் நித்திய கண்மலையாய் இருந்து யெகோவாவாய் இருந்து அவர்களை பாதுகாத்துக் கொள்ளும். பூரண சமாதானத்தோடு காத்துக்கொள்ளும்படியாக நான் ஜெபிக்கிறேன். ஒவ்வொரு குடும்பத்திலும் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் ஒரு அற்புதங்கள் நடக்கட்டும் சுவாமி. பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றங்கள் உருவாகட்டும். குடும்பத்தில் ஒரு சந்தோஷமும் மகிழ்ச்சியும் காணப்படட்டுமாய் ஜெபிக்கிறேன். இந்த மாதத்தில் அநேக பண தேவைகள் இருக்கும் சுவாமி. அவைகளை நீர் சந்திக்கும்படியாக நான் ஜெபிக்கிறேன். நாளத்தனையான ஆசீர்வாதங்களை கொடுத்து நடத்தும். ஆமாண்டவரே, 2026ஆம் ஆண்டில் நுழைவதற்கு முன்பாகவே கர்த்தருடைய மகிமை எல்லார் வீடுகளுக்குள்ளும் கடந்து போகட்டும். எல்லாரையும் அபிஷேகித்து ஆசீர்வதியும். அவர்கள் கையிட்டு செய்கிற எல்லா காரியங்களை ஆசீர்வதிக்கும்படியாக நான் ஜெபிக்கிறேன். அவர்கள் வியாபாரத்தை ஆசீர்வதியும். அவர்கள் வியாபாரத்திலே இன்னும் வழுகி பெருகுகிற அபிஷேகத்தை கொடுத்து வியாபாரத்தில் மேன்மைப்படுத்தும்படியாக நான் ஜெபிக்கிறேன் சாமி. மறுபடியும் அவர்களை நீர் மேன்மைப்படுத்தும். மறுபடியும் அவர்களை உயர்த்தும்படியாக நான் ஜெபிக்கிறேன். எல்லாருடைய வேலை ஸ்தலத்திலையும் நீங்கள் பாதுகாப்பு கொடுங்க. வேலை ஸ்தலத்தில் இருக்கிற நெருக்கடிகளை கர்த்தர் உடைப்பீராக. வேலை ஸ்தலத்தில் இருக்கக்கூடிய போராட்டங்களை கர்த்தர் மாற்றுவீராக சுவாமி. அதிகாரியுடைய கண்களில் தயவு கிடைக்கப்பட்டு, ஆண்டவரே, மேலிடத்தில் இருப்பவர்களுடைய கண்களில் தயவு கிடைக்கப்பட்டு ஒரு சமாதான உறவை என் பிள்ளைகளுக்கு நீர் கொடுக்கும்படியாக நான் ஜெபிக்கிறேன். கர்த்தர் நடத்துவீராக. என் தேவன் நடத்துவீராக சுவாமி. 2025 11 மாதங்களை நடக்க பண்ணின தேவன் 12வது மாதத்திலும் கரம் பிடித்து கூட்டிட்டு போங்கப்பா. கேட்டுக்கொண்டிருக்கிற குடும்பங்களையும் ஆசீர்வதித்து அவர்கள் பிள்ளைகளையும் கரம் பிடிச்சு கூட்டிட்டு போங்க. எந்தவித தீங்கும் இல்லாதபடி, எந்த பிரச்சனையும் இல்லாதபடி வருகிற கிறிஸ்துமஸ் புத்தாண்டு பண்டிகையை நாங்கள் மனமகிழ்ச்சியாய் கொண்டாட கர்த்தர் உதவி செய்யும். யெகோவா நித்திய கண்மலையானவர் எங்களோடு இருப்பீராக. எல்லா குடும்பத்தையும் ஆசீர்வதி. ஒவ்வொரு குடும்பத்தின் மேலும் ஒரு அபிஷேகம் ஊற்றும். பண தேவைகளை சந்தியும். குடும்பத்தின் தேவைகளை சந்திக்க முடியாது ஜெபிக்கிற சமாதானத்தை அருளுகிற தேவன், சமாதான கர்த்தர் அவர்களோடு இருங்கப்பா. சமாதானத்தின் கர்த்தர் அவர்களோடு இருங்க. ஆமாண்டவரே, ஜனங்களின் பாவங்களை நீக்கி ரட்சிக்கிற இயேசு அவர்கள் வீட்டில் இந்த மாதத்தில் பிறக்க போகிறதற்காய் ஸ்தோத்திரம். எல்லா தேவைகளையும் சந்தியும், ஆசீர்வதியும். இயேசுவின் மூலமாய் கேட்கிறேன் பிதாவே, ஆமென். பிரியமானவர்களே, நான் மீண்டுமாய் தொடர்ந்து ஜெபித்துக் கொண்டே இருக்கிறேன். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் நடத்தப் போகிறார். நான் மீண்டுமாய் சொல்லுகிறேன், புதிய ஆண்டிலே கிடைக்கப் போகிற ஆசீர்வாதங்களை 12வது மாதத்திலிருந்தே நீங்கள் பெற்றுக்கொள்ளப் போகிறீர்கள். 12வது மாதத்திலேயே அந்த ஆசீர்வாதம் உங்களை தொடர்ந்து பிடிக்கும். கர்த்தர் நடத்துவார். நான் மீண்டுமாய் கெஞ்சுகிறேன், அவரை உறுதியாய் பிடித்துக் கொள்ளுங்கள். அந்த ஒரு காரியத்தை செய்யுங்கள். என் தேவன் நித்திய கண்மலையாய் யெகோவாவாய் உங்கள் பக்கத்திலேயே இருப்பார். உங்கள் அருகிலேயே இருக்கிறார். இந்த 12வது மாதத்தில் உங்கள் அருகிலேயே இருப்பார். என்னென்ன தேவைகளையோ அவர்களை ஒரு நண்பர்களைப் போல, நண்பரிடத்தில் பேசுகிறதைப் போல, ஒரு தோழி இடத்தில் பேசுகிறதைப் போல உங்கள் பக்கத்தில் இருக்கிற யெகோவா இடத்தில் பேசுங்கள். அவர் உங்களுக்கு செய்வார், ஆசீர்வதிப்பார். கிறிஸ்துமஸ் புத்தாண்டு மகிழ்ச்சியை ஆண்டவர் நாம மகிமைப்படும்படி கொண்டாடுங்க. யாராவது உதவி செய்யுங்க. ஏழை மக்களுக்கும் புற மக்களுக்கும் கூப்பிட்டு உன் வீட்டில் ஒரு நல்ல சந்தோஷமான விருந்தை கொடுங்க. இதுதான் கிறிஸ்மஸ் என்று அவர்களுக்கு காட்டுங்க. இதுதான் கிறிஸ்து பிறப்பினுடைய நற்செய்தி என்று அவர்களுக்கு சொல்லுங்கள். இந்த புதிய நற்செய்தி அவர்களுக்கு சொல்லுங்கள், மற்றவர்களுக்கு சொல்லுங்கள். தம் குடும்பத்தையே அழைத்து விருந்து வைப்பதில் சந்தோஷம்தான், ஆனால் மற்றவர்களுக்கு இந்த நற்செய்தியை சொல்லுங்கள். கர்த்தர் நாம மகிமைப்படட்டும். 2026ஆம் ஆண்டிலே முதல் நாளிலே மீண்டுமாய் உங்களோடு பேசப்போகிறேன். தேவன் நன்மையும் கிருபையும் தொடரும்படி செய்வார். ஒன்றுக்கும் பயப்பட வேண்டாம். எல்லாவற்றையும் கர்த்தர் செய்து முடிப்பார். எல்லாவற்றையும் உங்களுக்கு தேவன் செய்து முடிப்பார். நிச்சயமாகவே முடிவுண்டு. உங்கள் நம்பிக்கை வீண் போகாது. பயப்படாதிருங்கள். இயேசுவின் மூலமாய் உங்களை நான் ஆசீர்வதிக்கிறேன். ஆமேன், ஆமேன்.